ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தவக்காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கு கடந்து வந்திருக்கிறோம். தவக்காலத்திலே மூன்றாம் நாள். இந்த நாளிலேயே நாம் தியானிக்க இருக்கின்ற செய்தியினுடைய தலைப்பு நாம் எல்லோரும் விரும்பக்கூடியது, எல்லோரும் தினம் தினமும் சொல்லக்கூடியது. நான் விண்ணகத்துக்கு வரணும், செல்லணும், அவரோடு நான் தங்கணும். இதை விரும்பாத ஒரு விசுவாசியும் கிறிஸ்தவத்தில் இருக்காது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், யாரும் அழிந்து போகக்கூடாது, ஒருவரையும் நட்டப்பட்டு போகக்கூடாது. அந்த அடிப்படையிலேயே சொல்லக்கூடிய வார்த்தையின் வழியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? விண்ணகம் செல்வது எப்படி? விண்ணகத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். அதற்கான வழி என்ன? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இடுக்கமான பாதை என்றார். அதில் நெருக்கம் அதிகமாக இருக்கும். உண்மை. இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அந்த இடுக்கமான பாதையோடு இன்னும் இடுக்கமான பாதை தான் நமக்கு இருக்கிறது. நாம் கடன் செல்லக்கூடிய வழிகள் எல்லாமே நமக்கு வினையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. வாழ்க்கையை வெறுத்து இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா என்று கேட்கக்கூடிய நிலைமைகளும் பல பேருக்கு. சில பேர் இந்த வாழ்க்கை போதும் என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. இந்த வாழ்க்கை போதும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இன்னொரு உலகம் இருப்பதை பற்றி அவர்கள் மறந்து விடுகிறார்கள். வாழ்ந்தாலும் இந்த உலகத்திலேயே சிரித்து மகிழ்ந்து வாழ்ந்தாலே அது சொர்க்கம் என்று நினைக்கக்கூடியவர்கள். சில பேர் சொல்லுவார்கள், சொர்க்கமும் நரகமும் எல்லாம் ஒன்றுமில்லை, அதெல்லாம் வீண். இந்த பூமியிலேயே மகிழ்ச்சியாய் இருந்தால் அது சொர்க்கம், சோதனையும் வேதனையுமாய் இருந்தால் அது நரகம். அதனால் இங்கே எல்லாம் முடித்து கொண்டு போகிறோம். ஆனால் அதே நபரை நாம் நீ எங்கிருந்து வந்தேன் என்று கேட்டார், அதற்கு அவர் பதில் சொல்ல மாட்டார். ஒவ்வொரு மனிதனும் தானாக வந்ததல்ல, அவர் அங்கிருந்து அனுப்பி வைக்கிறார்கள். செல், இந்த பூமியிலேயே ஒரு சுற்றுலா பயணியாக வந்து சுற்றுலா முடித்து திரும்ப நாம் செல்ல வேண்டும். ஆனால் அந்த சுற்றுலாவே தான் எனக்கு முக்கியம், அதுதான் என் உயிர் என்று நினைக்காமல் என்னை அனுப்பியவரிடத்திலே நான் திரும்பி செல்லும் பொழுது கணக்கு கொடுக்க வேண்டும். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்றது மறந்துவிடக்கூடாது. அவ்வளவும் எளிதான ஒரு வழியாகவே நினைக்க வேண்டாம். விண்ணகத்துக்கு செல்வது எளிதான ஒரு வழியாக நினைக்க வேண்டாம். ஆனால் ஒரு சிறிது அளவுக்காவது சிந்தித்தால், வேத புத்தகத்திலூட நாம் கடந்து போகும் பொழுது சில வார்த்தைகள் நம்மை உள்ளத்திலேயே ஊடுருவும். நாம் கேட்டிருக்கிறோம், வார்த்தை உள்ளத்திலேயே ஊடுருவும். அது ஒரு வாள் போன்று, அது இரு பக்கம் வெட்டக்கூடிய விதத்திலேயே கூர்மையானது என்று சொல்லக்கூடிய விதத்திலேயே ஆண்டவருடைய வார்த்தை என்றுமே பொய்யானதல்ல, அது எப்பொழுதுமே உயிருள்ளது என்று. ஆகவே அவர் கூறிய வார்த்தை பிரகாரம்
விண்ணகம் ஒன்று உண்டு என்பதை தெளிவுபடுத்தி காண்பித்து அவர் சென்றிருக்கிறார். இன்னொரு வாழ்வு இருக்குது என்று தெளிவுபடுத்தி அவர் சென்றிருக்கிறார். அந்த தெளிவு என்ன? அந்த ஆதாரம் என்ன? அவர் ஒரு மனிதனோட சொல்லுகிறார், இன்னொரு உலகம் இருப்பது உனக்கு உறுதி செய்கிறேன் என்றார். அந்த வார்த்தை யார் எப்பொழுது கூறியது? ஞாபகம் வருகிறதா? நினைவுக்கு வருகிறதா? யாரோட சொன்னது? இயேசு சீடர்களோடையா? நல்ல ஆமென். அந்த ஒருவரிடத்தில் மட்டும்தான் சொன்னார், இன்று நீ என்னோட பேரின்ப வீட்டிலேயே தங்கி இருப்பீர். அந்த பேரின்ப வீடு என்பது என்ன? பாரடைஸ். அந்த பாரடைஸ் வழியாக தான் விண்ணகத்துக்கு செல்ல முடியும். அவருக்கு அந்த உரிமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். விண்ணகத்தினுடைய ஒரு படி கீழே இயேசு அது வழியாகவே கடந்து செல்லுகிறார். நம்ம வாசித்திருக்கிறோம், எரிகோ வழியாகவே அவர் எருசலேமுக்கு சென்றார். எரிகோ வழியாக எருசலேமுக்கு சென்றார். அதே போலவே இன்று நீ என்னோடு சேர்ந்து பேரின்ப வீட்டிலேயே இருக்கும். அந்த வசனம் எது? லூக்கா 23:41 முதல் 43 வசனங்களை பாரும். லூக்கா நற்செய்தியிலேயே 23ஆம் அதிகாரத்திலேயே 41ஆம் வசனத்திலிருந்து 43 வரையிலும் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியும். அந்த இரு கள்வர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள், இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. யாரு அந்த ஒருவர்? இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், நல்ல கள்வன் என்ன சொல்லுகிறார்? இதோ நாம் இருவரும் குற்றவாளிகள், தண்டனைக்கு உரியவர்கள், கொலைக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள். நமக்கு இந்த தண்டனை உண்மையிலேயே நமக்கு தேவை. ஆனால் நமக்கு மத்தியிலேயே தொங்கி கிடக்கக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்து எந்த குற்றமும் செய்யவில்லை, எந்த குற்றமும் செய்யவில்லை. அவருக்கு இந்த தண்டனை அநியாயமானது என்றார். அநியாயமானது என்றார். அடுத்த வசனம் வாசிங்க. நீ ஆட்சி உரிமை பெற்று வரும்போது, பார்த்தீங்களா? நீ ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்று அவன் சொல்லியிருந்தால், ஆண்டவர் அதற்கு முன்னையே சொல்லியிருக்கிறார், நான் சென்று மீண்டும் வருவேன் என்று கூறியதற்கு இணங்கவே முன்னெச்சரிக்கையாக, முன் அறிவிப்பாக நீ ஆட்சி உரிமை பெற்று வரும் என்றதை நான் நினைத்து கொண்டு அது விரும்பி கேட்டு உன்னிடத்திலேயே எனக்கு ஒரு விண்ணப்பம். அந்த விண்ணப்பம் என்ன? ஆட்சி உரிமை பெற்று வரும் பொழுது சொல்லுங்க. அதற்கு இயேசு என்னை நினைத்துக்கொள்ளு, என்னை நினைத்துக்கொள்ளு என்றுதான் சொல்லுகிறார். வேறொன்னும் சொல்லல. அவன் கேட்டது என்ன? என்னை நினைவில் கொள்ளு என்றார். அந்த இயேசு இடத்திலேயே காரணம் என்ன? நீ நினைப்பதற்கு முன்னே நான் அறிந்து கொள்ளுவேன், நீ நினைப்பதற்கு முன்னே அறிந்து கொள்வேன் என்று கடவுள் சொல்லியிருந்தார். அந்த கடவுளின் மகனுக்கும் அந்த வல்லமை உண்டா இல்லையா? அப்போ அவனுடைய எண்ணத்தை அவர் புரிந்து கொண்டார். அவனுடைய எண்ணத்தை எப்படி புரிந்து கொள்ளுகிறார்? தான் செய்தது பாவம் என்று அவன் உணர்ந்து கொண்டு, அவனுடைய கொள்ளக்காரன் என்றும் கொலைகாரன் என்றதும் உணர்ந்து கொண்டு, ஒரு குற்றவாளி என்று உணர்ந்து கொண்டு, எனக்கு தண்டனை சரியே என்று அவன் சொல்லிக்கொண்டு அந்த ஆண்டவரிடத்திலேயே அவன் கேட்கிறது என்ன? ஆட்சி உரிமை பெற்று வரும் பொழுது இப்படி என்னுடைய பக்கத்திலேயே, வலது பக்கத்திலேயே ஒரு கள்வன் தொங்கி கிடந்ததை நான் கண்டேன்.
நான் கண்டேன். நான் துடித்தது போலவே அவனும் துடித்திருந்ததாகவும், நான் கட்ட வேதனையைப் போல அவனும் பட்ட வேதனையை நான் கண்டேன் என்றும் நீ நினைத்து பார்த்தால். உடனே இயேசு என்ன சொல்லுகிறார்? அதற்கு இயேசு அவனிடம், நீ இன்று என்னோடு பேரின்ப வீட்டிலேயே இருப்பீரெனு உறுதியாக, சும்மா சொல்லவில்லை, சும்மா சொல்லவில்லை. அந்த ப்ராமிஸ் என்றது அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய உறுதிமொழிகள். அந்த உறுதிமொழிகளில் எதையும் மாறாதவை. கொடுப்பேன் என்றால் கொடுத்து விடுவார், தருவேன் என்றால் தந்து விட்டதாகவே நாம் நினைத்து கொள்ள வேண்டும். நான் அடைந்து கொண்டதாகவே நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி நினைக்கும் பொழுது அது உனக்கு கிடைத்ததாகவே ஒரு ஆறுதல், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, உன் கண்ணீருக்கு ஒரு விடை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்லுகின்றது என்ன? அவன் சொல்லுகின்றது என்ன? நினைவில் கொள்ளு என்று நாம் என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அவனை போலவே, நான் ஒரு குற்றவாளி ஆண்டவரே, நான் ஒரு பாவி ஆண்டவரே என்று தினமும் நாம் அவரே கேட்கணும், சொல்லணும். அவர் கேட்கக்கூடிய விதத்திலேயே. காரணம் என்ன? எனக்கு காது உண்டு என்றார் அவர். நீ சொல்லக்கூடியதை கேட்கக்கூடிய அளவுக்கு எனக்கு காதுகள் இருக்கிறது. அப்படி என்று சொல்லும் பொழுது நாம் சொல்லுவது அவர் கேட்பீரா இல்லையா? அதற்கு பதில் அவர் தருவாரா இல்லையா? அந்த கல்வனுக்கு கொடுத்த பதிலை விட நல்ல பதில் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? காரணம் நாம் கொலைகாரனோ கொள்ளக்காரனோ அல்லவே அல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ கொலையும் கொள்ளையும் செய்ய வேண்டாம். உன் சகோதரனிடத்தில் நீ அத்துமீறி நடந்தாலே அது கொலை செய்ததற்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நினைத்தாலே போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மை அவர் எச்சரிக்கை செய்கிறார். அந்த அளவுக்கு நாம் இருக்கக்கூடாது என்பதை வெளிப்படுத்துகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உண்டாலும் சரி உறங்கினாலும் சரி, உன்னை இல்லைனாலும் பரவாயில்லை, உறங்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, சற்று நேரம் என்னோடு நீங்கள் கண் விழித்து கொண்டு நீங்கள் இருக்கக்கூடாதா என்று கெத்செமனே தோட்டத்திலே கேட்கவில்லையா? நீங்கள் உண்டு கொழுத்து தூங்கி கொண்டு இருக்கிறீர்கள், ஆனால் சற்று நேரம் என்னோடு நீங்கள் உணர்ந்திருக்கக்கூடாது என்று கேட்கக்கூடியது இந்த தவக்காலத்தை குறித்து தான். இந்த தவக்காலத்திலேயே நமக்கு நேற்று வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். இந்த தவக்காலத்திலே சில தியாகங்கள் செய்வதற்காக நேற்று வாழ்ந்த வாழ்க்கையிலே நாம் அனுபவித்த சந்தோஷத்தில் ஒரு பகுதியே நாம் குறைத்து கொண்டு ஒரு தியாகத்தின் அடிப்படையிலேயே இன்று எத்தனையோ பேர் நேரம் காலம் தெரியாமலேயே பொழுதுபோக்குக்காக தொலைக்காட்சிக்கு முன்னால் ராத்திரி முழுவதும் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுகள், செல்போன் கைபேசிக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டு நேரத்தை கழிக்கக்கூடியவர்கள், பஸ்ஸில் போகும்போதும் கைபேசியிலேயே, ரயிலில் போகும்போதும் கைபேசியிலேயே, ஏன் கழிவறைக்கு செல்லும் பொழுதும் கைபேசி எடுத்துக்கிட்டு போகக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கழிவறைக்கு செல்கின்ற இடத்திலேயே கைபேசியோடு போகிறான். அங்கே உட்கார்ந்து அமைதியாகவே கழிக்க வேணும் என்றதுக்காக அல்ல. பிரியமானவரே, அந்த அளவுக்கு ஆழமாக உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? அவர் கோபக்காரனாக இருந்ததை பற்றி மறக்கக்கூடாது. அவருடைய தகப்பன் கோபக்காரனாக இருந்தார். தகப்பனுடைய பாதையை அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. தேர்ந்தெடுத்தாரா? தந்தையின் பாதையை அவர் தேர்ந்தெடுத்தாரா? எதற்கெடுத்தாலும் தண்டனையும் தீட்டுமாய் இருந்தார். அவர் கண்டிப்பாக இருந்தார். ஆனால் அவருடைய பாதையில் இருந்து இவர் மாற்றப்பட்டு அன்பின் பாதையிலூடையே, தயையின் பாதையிலூടെ, இரக்கத்தின் பாதையிலூടെ நம்மை ஒவ்வொருவரையும் கைப்பிடித்து வழி நடத்தி சென்று நம்மை அவருடைய மந்தையில் சேர்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அதனால தான் அந்த தவக்காலத்திலேயே நாம் குறிப்பாகவே இதையெல்லாம் சிந்தித்து கொண்டு நம்முடைய பழைய வாழ்க்கையில் நேற்று வரை வந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரடு முரடுகளும் கல்லும் மண்ணும் நிறைந்த வாழ்க்கையிலேயோ குற்றங்குறைகளும் நிறைந்த வாழ்க்கைகளிலோ நாம் ஈடுபடாமல் அதிலிருந்து சற்று விலகி ஆண்டவரே நான் உன் மந்தையிலே சேருவதற்காகவே நான் ஒரு புதிய வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். கடந்த பாதையிலூടെ நடந்து சென்ற பொழுது எனக்கு ஏற்பட்ட அந்த வினைகள் எல்லாம் நாம் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து சங்கடப்பட்டு கொண்ட நாள்கள் எல்லாம் இப்போது நினைவிற்கு வந்து மீண்டும் ஒரு மகிழ்ச்சியோட நாளுகளுக்காக கடந்து வருவதற்காக உம்முடைய பாதையிலூടെ வருவதற்காகவே அந்த கல்வனுக்கு நீ கொடுத்த புதிய வாழ்வு போலவே எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையே தாரும் என்று தினம் தினமும் நாம் ஆண்டவரிடத்திலேயே வேண்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய முக்கிய பகுதியாக மன்னிக்கணும். நாம் பிறரிடத்தில் மன்னிப்பு எதிர்பார்க்கணும். ஆனால் நாம் மன்னிக்கிறோமா? நீர் மன்னித்தால் தான் நானும் மன்னிப்பேன் என்றார் ஆண்டவர். நீ கொடுத்தால் தான் நானும் தருவேன் என்றார் ஆண்டவர். நீ கொடுத்து பாரு, அதற்கு பிறகு நான் உனக்கு தருவேனா இல்லையா என்று நீ பாரு என்று புத்தகத்தில் எழுதி இருக்கா இல்லையா? என்னது எழுதியிருக்கா இல்லையா? நீர் உன்னுடைய எதுவாயிருந்தால் நன்மையும் தீன்மையும் முன்னிலே வைத்திருக்கிற நன்மையை பெற்றிருக்கக்கூடிய நீர் அது எனக்கு முன்னால் நீ கொண்டு வைக்கும் பொழுது பகுதி என்னோட முன்னில் வைக்கும் பொழுது உன்னை நான் ஆசீர்வதிப்பேனா இல்லையா என்று என்னை சோதித்து பார் என்று சொல்லக்கூடிய விதத்திலேயே ஆண்டவர் இருக்கும் பொழுது அது திண்மையும் நாம் அவரோட முன்னில் வச்சால் என்ன? திண்மை வைத்தால் அவர் திண்மையை தருவாரா? உன் சிலுவையை நீ எடுத்து என் பின்னாலே வா என்று அவர் சொன்னார். சிலுவை என்ன? எல்லோரும் நம்ம நினைக்கின்றது குடும்ப பாரம் என்று நினைக்கிறோம். அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் தவறி போன நாட்கள், இழந்து போன நாட்கள், நம்முடைய தீய சிந்தனைகள், தீய நாட்டங்கள் அதையெல்லாம் சுமையாக கருத வேண்டும். அந்த சுமையை நீ சுமந்து கொண்டு என் பின்னையே வா. முன்ன வந்தாலும் சரி பின்ன வந்தாலும் சரி என்னை நாடி நீ வரும் பொழுது அந்த சுமை என்னில் இறக்கி வைக்கும் பொழுது உனக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா? அந்த விடுதலைக்காகவே நீ இந்த தவக்காலத்தை பயன்படுத்த வேண்டாமா? இல்லையா? வேணும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகின்றது திருத்தூதர் பணிகளிலே 4ஆம் அதிகாரத்திலேயே 12ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். மிக சிறிய வசனம். திருத்தூதர் பணிகள், ஆக்ட் ஆஃப் அப்போஸ்டல்ஸ், அது மத்தியில் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை நீங்கள் திறந்து பார்த்து 4ஆம் அதிகாரத்திலேயே 12ஆம் வசனத்திலேயே திட்ட தெளிவாகவே எழுதப்பட்டிருக்கிறது. 4:12. ஆகவே திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவரே அன்றி வேற இல்லை. அப்போ இவருடைய பெயர் இல்லாமல் வேறெந்த பெயரும் நமக்கு தரப்படை. விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலேயே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரன்றி வேற எந்த பெயரும் நமக்கு தரப்படவில்லை. அப்போ விண்ணகம் செல்லுவதற்கு யாரை பயன்படுத்தணும்? எந்த பெயரை பயன்படுத்தணும்? ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். வேறு எந்த பெயர் பயன்படுத்தினாலும் நீங்கள் விண்ணகம் வர முடியாது, விண்ணகம் செல்ல முடியாது. காரணம் என்ன? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவனை தவிர விண்ணகத்துக்கு ஏறி சென்றவர் யாரும் இல்லை என்றும் வேதம் சொல்லும் பொழுது அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலேயே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பெயர் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர். அந்த இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எந்த பெயர் வழியாகவும் நீங்கள் விண்ணகத்துக்கு வர முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமையர் திருமுகத்திலே 10ஆம் அதிகாரத்திலேயே முதல் வசனத்தை 9ஆம் வசனத்தை பார்ப்போம். ரோமையர் திருமுகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இயேசு ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரே கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் எல்லோரும்
மீட்பு பெற்றால் அவர்கள் எங்கே செல்லும்? மீட்பு பெற்றவர்கள் எங்கே செல்லும்? இப்போ விண்ணகத்துக்கு செல்ல வேண்டிய வழி காண்பிக்கிறாரா இல்லையா? விண்ணகத்துக்கு செல்வதற்குரிய எளிதான வழி, கடுமையான வழி என்று ஆண்டவர் சொன்னாலும் நீங்கள் தாங்க முடியாது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். ஆண்டவர் சொல்வது நீங்கள் தாங்க முடியாது, ஆனாலும் உங்களுக்கு எளிதான வழியை நான் காமிக்கிறேன், நான் சுட்டி காமிக்கிறேன். நீங்கள் ஒரு முறை நீங்கள் நம்பி இவர் வழியாக தான் நமக்கு மீண்டும் உயிர்ப்பு உண்டு என்று நம்பினால் அந்த மீட்பு எப்படி கிடைத்தது? சும்மா கிடைக்கவில்லை. இந்த தவ காலத்திலே நாம் நினைத்து கொண்டது இருக்கிறதெல்லாம் அதுதான். அவர் சுமந்த சிலுவை, அந்த கோரமான சிலுவை, அந்த கல்வாரி நோக்கி அவருடைய நெடும் பயணம், அந்த நெடும் பயணத்திலேயே அவர் அனுபவித்த வேதனைகள், அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு நிமிஷமும் நாம் அதே வேதனைகளை தாங்கி கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகள் இல்லாத மனிதன் இல்லை, பிரச்சனை இல்லாத குடும்பங்கள் இல்லை, பிரச்சனை இல்லாத தேசமும் இல்லை, பிரச்சனை இல்லாத அதிபதிகளும் இல்லை, ராஜ்யத்தின் அதிகாரிகளும் இல்லை. ஆனாலும் அவையெல்லாம் கடந்து நாம் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியை வந்தடையும் என்று சொன்னால் இந்த உலகத்தை மகிழ்ச்சி மாத்திரம் சூட்டி காட்டவில்லை, மாறாகவே இறுதி நாளிலேயே, இந்த நாள்கள் எல்லாம் நிரந்தரமான நாள்கள் அல்ல, தொடர்ந்து நாம் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது, வந்தவர்கள் எல்லாம் இங்கே பூமியிலே தங்கவும் முடியாது, அவர் வந்தவர்கள் எல்லாம் ஒரு நாள் அங்கே சென்றுதான் ஆக வேண்டும். அந்த செல்லும் பொழுது அங்கே இருகரம் நீட்டி நம்மை வரவேற்கக்கூடிய விதத்திலேயே நம்மை ஆயத்தப்படுத்த சொல்லுகிறார், நம்மை தயார் பண்ண சொல்லுகிறார். அந்த தயாரிப்பு தான் இந்த தவக்காலம். ஆமென், அல்லேலூயா. தவக்காலம் வருடம் வருகிறது, ஏதோ 40 நாள் கழிச்சு ஒன்று ஈஸ்டர் வருகிறது, அதற்கு பிறகு நம்ம மகிழ்ச்சியாய் அதல்ல. தவக்காலம் நம்மை நினைவுபடுத்துகின்றதெல்லாம் அந்த நாட்களிலேயே, கடந்த நாட்களிலேயே நீங்கள் செய்திருக்கக்கூடிய அந்த அநியாயங்களும் அக்கிரமங்களும், எனக்கு எதிராக நீங்கள் சிந்தித்ததும் செயல்பட்டதுமான நடவடிக்கைகள் மூலமாகவே என்னை காயப்படுத்தியது எல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்து நீங்கள் என்னிடத்தில் வந்து, ஆண்டவரே உமக்கு எதிராகவே நான் செயல்பட்டேன், உமக்கு எதிராகவே நான் சிந்தித்தேன், உமக்கு எதிராகவே நான் சொன்னேன், உமக்கு எதிராகவே என் சகோதரனோடு சகோதரியோடு நான் இடப்பட்டேன், உங்களுக்கு எதிராகவே என் குடும்பத்தில் நான் ஒரு தருதலையாக இருந்தேன் என்றெல்லாம் நினைத்து கொண்டு அந்த ஆண்டோட முன்னிலையிலே வந்து கொஞ்சம் நேரம் ஆண்டவரே நான் திரும்பி வந்திருக்கிறேன், ஆண்டவரே நான் திரும்பி வந்திருக்கிறேன். காரணம் என்ன? அந்த கல்வனையே நீ மன்னித்தது போலவே உம்முடைய கன்னத்தில் அறைந்தவனை நீர் மன்னித்தீர், கன்னத்தில் அறைந்தவனை நீ மன்னித்தீர், காரி துப்பினவரை நீ மன்னித்தீர், காரி துப்பினவரை நீ மன்னித்தீர். ரா முழுவதும் அல்லாமலேயே தெருவென்று அந்த இழுத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நாயை இழுத்து கொண்டு செல்லக்கூடிய விதத்திலேயே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அந்த தெருவோடு இழுத்து செல்லும் பொழுது, அவரை சாட்டையால் அடிக்கப்பட்ட பொழுது, ரா முழுவதும் அடித்து துன்புறுத்திய பொழுதும் அவர் சொல்லுகிறார், இவரே மன்னியும் என்றார். 3 ஆணிகளை எடுத்துக்கொண்டு கையிலேயே அடித்தும் கால்களில் அடித்தும் துன்புறுத்திய பொழுதும் அவரையும் மன்னியும் என்றார். தலையிலேயே முள்களால் உண்ணப்பட்ட கிரீடம், அந்த கிரீடம் வெண்கல கிரீடம் அல்ல, தங்க கிரீடம் அல்ல, அது அரசருக்குரிய அரச கிரீடம் அல்ல, ஆனால் சாட்டியதோ முள்ளு. அந்த கிரீடத்தையே சாட்டியவனுக்காகவே அவர் கூறியது என்ன? இவரையும் மன்னியும். பிரியமானவரே, நமக்கு அந்த மனம் வராது, நம்ம சாதாரண மனிதர்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், மன்னியும். நீ மன்னித்தால் நான் உன்னை மன்னிப்பேன், நீ ஒரு முறை மன்னித்தான் உன்னை 7 மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரன் இடத்திலேயே நீ எத்தனை முறை மன்னிக்கணும் கேட்ட பொழுது 7 அல்ல 70 தடவை என்று சொன்ன அந்த ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிறார், உன்னை நான் மன்னிப்பேன். நீ என் அருகில் வந்தால் போதும், என் அருகிலே வந்து உன்னுடைய கதறலை நான் கேட்கும் பொழுது அதன் மூலமாகவே நான் உணர்ந்து உடனடியாக உனக்கு மன்னிப்பு கொடுத்து அந்த விண்ணக ராஜ்யத்துக்குள்ள வழியை நான் சீராக்குவேன் என்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர்கள் எல்லோரும் மன்னித்த பிறகு அவர் தந்தை இடத்தில் என்ன கேட்கிறார்? அவர் தந்தை இடத்தில் என்ன கேட்கிறார்? இவர்கள் செய்வது என்னவென்று இவர்கள் தெரியவில்லை. பிரியமானவரே, நம்மோடு
போகும் பொழுது அந்த மரத்தில் பூச்சி தொங்கு. அந்த பக்கம் போகக்கூடிய ஆளுங்க நம்முடைய பிசாசுக்கு பிடிக்கல, சாத்தானுக்கு பிடிக்கல, இறை வார்த்தை அறிவிக்கின்றது பிடிக்கல. என்னை பற்றி தான்டா நீ சொல்லிட்டு இருக்கிற. அதனால அந்த பூச்சி என்ன கடிச்சு அது இருந்துன்னு என்ன இருக்கும்? புரியுதா? இதுதான் ஆண்டவர், இதுதான் ஆண்டவர். இருக்கிறாரா? இருக்கிறாரா? உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதில்ல, பார்த்தீங்களா? இது அடையாளம். அவர் நம்மோடு இருக்கிறார். அந்த பூச்சி எப்படிப்பட்ட பூச்சி என்று எல்லாருக்கும் தெரியும். அது உடம்பில் பெற்றுச்சுன்னா அந்த இடத்துல இதுதான். அது ஆண்டவர் காண்பிக்கிறார், எனக்கல்ல, அடுத்தவளுக்கு. இதே தான் நாம் நினைக்கணும். அவராண்ட நாம் அணுகி சென்றால் அவர் நம்மையும் அணுகி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. ரோமையர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் தொடர்ந்து வாசித்தோம். ஆண்டவருடைய திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிற, என்ன இது? ஆண்டவருடைய பெயரை அறிக்கை, சத்தமாக சொல்லுங்களேன். அறிக்கையிட்டு மன்றாடுகிற எவரும் ஆண் பெண் என்று பார்க்கவில்லை, பாவி ஒன்றோ புனிதவான் ஒன்றோ கேட்கவில்லை. யாரெல்லாம் அந்த அறிக்கை இடுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் மீட்பு என்பது என்ன? அது விலை கொடுத்து வாங்கப்பட்ட இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய வரப்பிரசாதம், ஆசீர்வாதம். அதானே ஆண்டவருக்கு எவ்வளவோ பெரிய, நம்ம எல்லாம் விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு தங்கத்தை விலை கொடுத்து வாங்குறோம், வீட்டை விலை கொடுத்து வாங்குறோம், கார் விலை கொடுத்து வாங்குறோம். ஆனால் பாவியான நம்மையே அந்த ஆண்டவர் விலை கொடுத்து நம்மை வாங்குறேன்னு சொன்னால் இதை விட மேலானது என்ன இருக்கு? அப்படிப்பட்ட ஒரு விசிஷ்டமான, அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரியவர்கள் யாரு? யாரு? நாமோ. அல்லேலூயா. நம்மை பெருமைக்குரியவர்களாகவே மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலேயே நாம் இன்னும் உறுதியாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த கல்வனை போல எப்பொழுது நம்முடைய மனம் இருக்கணும். அந்த நல்ல கல்வனை போல மனம் எப்பொழுதும் இருக்கணும். ஒரு தவறு செய்தால் அதை ஒத்துக்கொள்ளணும், அதுக்கு மன்னிப்பு உடனடியாகவே கேட்டு அதன் மூலமாக விடுதலை ஆக வேண்டும். அதனால் அந்த அறிக்கையிட சொல்லுகிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த அறிக்கை நம்ம இடும் பொழுது அது நம்பிக்கை. அதனால அடிப்படையில் ஒரு சமாதானம் நமக்கு, ஆறுதல் நமக்கு கிடைக்கும். அதனால தான் சொல்லுகிறது ஆறுதலின் தெய்வம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ஆறுதலின் தெய்வம். அந்த ஆறுதலின் தெய்வம் என்பது அவருக்கு ஆறுதல் அல்ல, புகைந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு, எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஆறுதல், கண்ணீர் வடிக்கக்கூடிய நமக்கு ஆறுதல், வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஆறுதல். அந்த ஆறுதலின் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும் பொழுது அந்த நாள் நினைவுக்கு வர வேண்டும். அவர் யாரையும் விட்டு வைத்ததில்லை. அவராண்ட வந்தவர்களை எல்லோரையும் அவர் அரவணைத்து கொண்டார். அல்லேலூயா. அரவணைத்து கொண்டார். அரவணைத்த பிறகு நீர் என்னுடையது, நீர் என்னுடையது, எனக்குரியவர் நீர், நீ எனக்கு சொந்தம், நான் உன்னை கைவிட மாட்டேன், கை நழுவவும்
விடமாட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமை திருமுகம் 10ஆம் அதிகாரத்திலேயே 12ஆம் வசனத்தை மீண்டும் வாசிச்சு பார்ப்போம். 10:12. யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை, அனைவரும் ஆண்டவருடைய முன்னிலையில், அவருடைய முன்னிலையில் நாம் வேறுபட்டவர்கள் அல்ல. இனம் கலாச்சாரம் இல்லை, மொழி இல்லை, ஜாதி இல்லை. அவரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் எல்லோரும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால்தான் அந்த வார்த்தையை, முதல் சொன்ன வார்த்தையே நாம் மறந்துவிடக்கூடாது. எந்த ஒரு ஆத்மாவும் நஷ்டப்பட்டு போக விடமாட்டேன். அல்லேலூயா. அதனால்தான் கிரீக்கர் என்றோ யூதர் என்றோ சதுசேயர் என்றோ வெரிசேயர் என்றோ பாகுபாடில்லை. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். நம்முடைய உள்மனம், நம்முடைய உள்ள என்ன நமக்கு இருக்கிறதோ அது அவர் தான் புரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் உண்மையாகவே மனம் மாறி அவரிடத்தில் வந்திருந்தால், உண்மையாகவே நான் மனமாற்றம் அடைந்து நான் புதிய வாழ்வை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விரும்பினால், உண்மையாகவே நான் விண்ணக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்காக புதிய பாதையை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால், உன் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் இன்னொரு வாக்குறுதி தெரிகிறார். ரோமையர் திருமுகத்திலேயே 8ஆம் அதிகாரத்திலேயே முதல் வசனத்திலே எழுதப்பட்டது என்ன? இல்லை, அவரோடு இணைந்திருப்போருக்கு, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்போருக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. காரணம் என்ன? தண்டனை தீர்ப்பு ஒன்று உண்டு என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அந்த நாளிலேயே நான் பதிரும் நெல்லுமாக, அப்படிதானே, நான் அது பிரிச்செடுத்து பதற வந்து நெருப்பு ஏரியிலேயே நான் போடுவேன். நம்மை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார்? என்னோடு நீ இணைந்திருந்தால், என்னை நீ ஏற்றுக்கொண்டால், என் பெயரை நீ அறிக்கையிட்டால், அது உள்பூர்வமாகவே நீ உம்முடைய உள்ளத்திலிருந்து வெளிக்காட்டுவதற்காக அல்ல, வெளி வேடதாரிகளாகவே அல்ல, உள் மனதிலிருந்து அது அறிக்கையிடும் பொழுது உதட்டளவில் அல்ல, மாறாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே உம்மை தவிர வேறே எனக்கு வழியே இல்லை, விண்ணகம் வருவதற்கு விண்ணம் செல்வதற்கு உம்மை தவிர எனக்கு வேற வழி இல்லை. அதனால தான் என்னுடைய தவறுகளை உணர்ந்து கொண்டு, என்னுடைய தெற்றுகளை, என்னுடைய குற்றங்களை நான் மறைக்காமல் உன் முன்னிலையில் வந்து அமர்ந்து கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டு, ஆண்டவரே நான் செய்த குற்றங்களுக்கு, ஆண்டவரே நான் செய்த தவறுகளுக்கு, உமக்கு எதிராக சிந்தித்ததற்கு என்னை மன்னியும் ஆண்டவரே என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை, அது ஆத்மார்த்தமாகவே இருக்க வேண்டும். சாதாரணமாக சொல்லுக்கு பெற்று போறதல்ல. பஸ்ஸிலேயும் மற்ற இடங்களிலும் பயணம் செய்யும் போது யாராவது ஒருத்தரை கால் மிதித்தால் சோரி என்று சொல்வது அர்த்தமல்ல. அந்த சோரிக்கு மன்னிப்பே கிடையவே கிடையாது. அந்த அர்த்தத்தோட சொல்லவில்லை. தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு வார்த்தை சோரி. சரிதானே? சரியா சரியில்லையா? உண்மையிலேயே சண்டை வேண்டாம், சண்டை வரக்கூடாது. வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி அதுதானே, சண்டை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி. ஆனால் மனதுக்குள்ளவே கால் நின்னா அப்படி நிற்க வேண்டியதானே. அவர் கால் ஏன் அப்படி வச்சு நிற்கிறான், கால் ஏன் அப்படி வச்சு நிற்கிறான், அப்போ கால் மிதிக்க தான் செய்யும். கேட்பானா? எதுக்கு வம்பு, எதுக்கு சண்டை? சாரிங்க, முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு. ஆனால் உண்மையிலே சோரியா? ஆண்டவர் கேட்பது என்ன?
உண்மையாகவே மனம் மாறி மனம் மாற்றம் அடைந்து என் முன்னிலையில் வந்து நீர் மன்னிப்பு கோரினால் அந்த மன்னிப்பை நான் ஏற்றுக்கொண்டு உனக்கு விடுதலையே அளிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை பெறாமல் விண்ணகம் செல்ல முடியாது. அதுதான் மீட்பென்றது. அத்தனை பேரையும் மன்னிக்கப்பட்ட அவர் இறுதியிலே சொல்வது என்ன? தந்தையே, அதை விட முக்கியமாக எல்லோரையும் மன்னித்த பிறகு, தந்தையே உன் கையில் நாம் என்ன சொல்லணும்? மரணமல்ல, சாவல்ல. ஆண்டவரே, நான் மனம் மாறி உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். என்னுடைய இதுவரையும் உள்ள வாழ்க்கையை நான் ஒன்றொன்றாக புரட்டி பார்த்த பொழுது சட்டத்துக்கும் உம்முடைய திட்டத்துக்கும் விரோதமாகவே அமைந்திருப்பதாகவே நான் அறிந்து கொண்ட பிறகு மனப்பூர்வமாகவே நான் அவையெல்லாம் விட்டுவிடுவதற்கான இந்த காலம் அதை நீ உணர்த்துவதற்காகவே எனக்கு கொடுத்துக்கப்பட்டுள்ள அந்த காலத்திலே உணர்ந்து நான் மீண்டுமாக உம்முடைய முன்னிலையில் வந்து என்னை சமர்ப்பித்த பிறகு, ஆண்டவரே உம் கையில் என்னையே ஒப்படைக்கிறேன். தந்தை இடத்தில் ஒப்படைக்கின்றது வேறு, என் உயிரை உம் கையில் ஒப்படைக்கின்றது வேறு. ஆனால் என் வாழ்வு இந்த பூமியில் நான் வாழும் வரையிலும், இந்த பூமியிலே நடமாடும் வரையிலும் உம்முடைய கரத்திலே நான் ஒப்படைக்கும் பொழுது எனக்கு பாதுகாப்பு நிச்சயமாகவே உண்டா இல்லையா? அந்த துணையாளரை அனுப்பும் பொழுது அந்த துணையாளரிடத்தில் அவர் என்ன சொல்லி அனுப்பினார்? நீ சென்று அந்த சீடர்களை எல்லாம் வழி நடத்த வேண்டும். சீடர்களை மட்டும்தானா? நாம் எல்லோரும் விசுவாசிகள், நாம் எல்லோரும் சீடர்களுக்கு ஒப்பானவர்கள். அந்த சீடர்களை பார்த்து நம்மையும் பார்த்து என்ன சொல்லுகிறோம்? ஆவியானவர் வருவார், அவர் வந்து உங்களுக்கு வழிகாட்டும், அவர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பார், அவர் வந்து உங்களுக்கு எது நன்மை எது தீமை என்பதையே தெளிவுபடுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாக்கியம் செய்தவர்களாக நாம் இருக்கிறதுனாலேயே இந்த தவக்காலம் எப்படி நடக்கணும்? மன்னிப்பின் அடிப்படையிலேயே வாழணும். அதனுடைய இடத்திலேயே ஏற்ற தாழ்வு இருக்க வேண்டாம். அதுதான் அங்கே கிரீக்கர் என்றோ யூதர் என்றோ வேறுபாடு இல்லை. அவராண்ட வரும்பொழுது நாம் அந்த இனத்தை சேர்ந்தவராகவே அந்த தேவாலயத்திலேயே நின்று ஜபித்து கொண்டிருந்தார். ஒரு பணக்காரனும் ஒரு ஏழையும் ஜபித்து கொண்டிருந்தார். அந்த பணக்காரன் சொல்வது போல நாம் சொல்லக்கூடாது. அந்த ஏழை என்ன சொன்னார்? நான் ஒரு பாவி, என் மேலே இரக்கம் வையும் ஆண்டவரே என்று நாம் எல்லோரும் அந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருப்போம். அதே போல் இருக்கும் பொழுது அந்த விண்ணகம் செல்லக்கூடிய பாதை இன்னும் பிரகாசமாக இருக்குமா இருக்காதா? அந்த இடுக்கமான பாதை விரிவடைந்த பாதையாய் மாறாதா? அப்படி மாறக்கூடிய விதத்திலேயே அமைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எங்கே நிற்கணும்? ஆண்டவருடைய முன்னிலையிலே பாவியாய் நிற்கணும். நேர்மையாளராய் நிற்கக்கூடாது, நீதிமானாக நிற்கக்கூடாது, நான் செய்வதெல்லாம் சரி என்று சொல்லக்கூடாது. ஆண்டவரே நீ எல்லாம் பார்த்து கொள்ளு என்று சொல்லக்கூடிய விதத்திலேயே நான் தவறி நடந்தாலும் சரி, உமக்கு எதிராக சிந்தித்தாலும் சரி, உன் முன்னிலையில் வந்து ஒத்துக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு என்னை விடுவிக்கக்கூடிய விதத்திலேயே, எனக்கு ஆசீர் வழங்கக்கூடிய விதத்திலேயே உம்முடைய காயப்பட்ட கரம் என் மீது நீட்டும் ஐயா என்று நீங்கள் சொன்னால் அந்த கரம் நீளாதா? அந்த நீட்டக்கூடிய அந்த கரத்தின் கீழிலே நாம் பாதுகாப்பாக இருக்குமா இருக்காதா? அப்படி பாதுகாப்பு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன? பரலோகம். காரணம் என்ன? முதல் சொன்னது மறக்கக்கூடாது. பேரின்ப வீட்டில் நீ இன்று என்னோட இருப்பீர்னு சொன்னது நமக்கும் அது பொருந்தாதா? ஒரு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மத்தேயு 25
10 முதல் வாசிச்சு பார்ப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இருபத்தைந்தாம் அதிகாரம் 10. வாசிங்க சத்தமா. ஆயத்தமாயி இருந்தவர்கள் அவரோடு, அதுதான் இங்கே சொல்லுகிறார். அந்த கன்னிகளெல்லாம் விட்டுவிடு. நாம் எப்படி இருக்கணும்? நாம் எப்படி இருக்கணும்? இந்த தவ காலத்திலேயே நாம் ஆயத்தமாய் இருக்கணும்னு சொல்லுகிறார். அல்லாத அந்த கன்னிகள் விளக்கு வச்சது பற்றியோ அதை பற்றி பேசவில்லை. மாறாகவே நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. இருக்கக்கூடிய ஜாக்கிரதையாகவே நாம் பாவத்திலேயே எப்பொழுதுமே முழுகி கொண்டிருந்தால், இந்த உலகம்தான் சொர்க்கம் என்று நினைத்து கொண்டிருந்தால், இந்த சொர்க்கத்தினுடைய வாழ்வுதான் அது நல்லது என்று நினைத்து கொண்டிருந்தால் அவர்கள் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கும். ஆனால் அதே நேரத்திலேயே என்னை படைத்தவர் ஒரு நாள் வருவார், என்னை சிருஷ்டித்தவர் ஒரு நாள் வருவார், என்னை மீண்டெடுத்தவர் ஒரு நாள் வருவார், என்னை விலை கொடுத்து வாங்கியவர் ஒருவர் வருவார், எனக்கு சொந்தக்காரர் ஒருவர் வருவார். அந்த சொந்தக்காரன் வரும்பொழுது அவருக்குரியவராக மாறமா மாறாதா? அவர் அதை கேட்கும்போது கொடுக்காமல் இருக்க முடியுமா? அதனால நம் ஜாக்கிரதையாக இருந்தால்தான் அது பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே, அவர் விட்டு சென்றதை அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே அவர் நம்மிடத்தில் அணுகி வருவார். அல்லேலூயா. 13ஆம் வசனம் பாருங்க. அவர் வரும் நாளோ வேளையோ, அதனால எப்படி இருக்கணும் சொல்றாரு? விழிப்பாயிரு என்றார். இன்று உலகத்திலேயே வாழக்கூடிய கிறிஸ்தவர்களிலே பல பேரும் எப்படி இருக்கிறார் என்று நமக்கு நன்றாக தெரியும். வருடத்துக்கு ஒரு முறை தேவாலயம் செல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கா இல்லையா? கிறிஸ்துமஸுக்கும் ஈஸ்டருக்கும் மட்டும் போகக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார் இல்லையா? தினம் போய் என்ன கிடைத்தது என்று கேட்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார் இல்லையா? தினமும் போறிய என்ன கிடைத்தது என்று கேட்கக்கூடிய ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கா இல்லையா? நாம் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள்? அந்த மாதிரி இனங்களில் சேர்ந்தவர்கள் அல்ல. தினமும் ஜாக்கிரதையாகவே தினமும் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்நோக்குள்ளவர்களாகவே இருக்கிற காரணத்தினாலேயே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அந்த சிலுவையிலே தொங்கி கிடந்த அவனை நினைவுக்கு கொண்டு வரணும். அவனுக்கே அந்த உரிமையை கொடுத்தால் நமக்கு அந்த உரிமையே கிடைக்கும் என்றது மறக்கக்கூடாது. விண்ணகம் செல்வதற்காக விண்ணக வாசல் திறந்திருக்கிறதே நமக்காகவே என்று நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் அவரை பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் அவரை கீழ்ப்படி நடக்கிறார்களோ, அவர்கள் எல்லோரையும் அவர் அரவணைத்து கொண்டு என்னுடையவர், என் சொந்தக்காரன், என் பந்துக்காரன் என்று அவர் சொல்லக்கூடிய விதத்திலேயே நாம் உரிமையுள்ளவராய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உரிமை உள்ளவராய் இருக்கிறோம். உரிமை என்பது விட்டு கொடுக்க முடியுமா? நம்முடைய உரிமையை விட்டு கொடுக்க முடியுமா? என்று எத்தனையோ உரிமைகள் உண்டு. வாக்குரிமை உண்டு, ரேஷன் கார்டு உரிமை உண்டு, ஆதார் கார்டு உரிமை உண்டு, எத்தனை உரிமைகள் நாட்டில் இருக்கு. எதாவது விட்டு கொடுக்க முடியுதா? ஒரு ரேஷன் கார்டு விட்டு கொடுக்க முடியுதா? ஒரு ஆதார் கார்டு விட்டு கொடுக்க முடியுதா? ஒரு பாஸ்போர்ட் விட்டு கொடுக்க முடியுதா? எதை விட்டு முடியா? ஒன்றும் முடியல. இதெல்லாம் உரிமையா? அந்த உரிமை என்ன? நமக்குள்ள உரிமை என்ன? அந்த விண்ணகம். அது மட்டும் மறக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள், அது எந்த கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவே தெய்வமாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த மனிதனும்
ஏன் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டது அப்படிதான். யாரெல்லாம் அவரை மீட்பராகவே ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேரும் விண்ணகத்துக்குள்ளவே எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்குறுதியை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மில் சில நேரங்களில், சில காலங்களில் சில தவறுகள் ஏற்பட்டாலும், சில குற்றங்கள் புரிந்தாலும் அதையே குறித்து உணர்ந்து கொண்டு அதே ஆண்டவருடைய முன்னிலையில் வந்து நாம் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கேட்டால் இது அர்த்தம். மன்னிப்பு கேட்டால் அவர் என்ன தருகிறார்? அந்த சிலுவையிலே தொங்கி கிடந்து கேட்டவனுக்கு என்ன சொன்னாரோ அதை விட மேலாகவே பேரின்ப வீடு என்பது அல்ல, நமக்கு விண்ணக ராஜ்யம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விண்ணக ராஜ்யம் நமக்கு உண்டு என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய விதத்திலேயே, உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலேயே வாரும். இந்த தவக்காலத்திலேயே என்னை நோக்கி வாரும், நீங்க என்னை அணுகி வாரும். அப்பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டு. அது மன்னிப்பின் மூலமாக விடுதலை உண்டு. அந்த விடுதலைக்காகவே நீங்கள் எழுந்து நின்று ஆண்டவரே துதிப்போம். எழுந்து நிற்போம். மன்னிக்கிற ஒரு தெய்வத்துக்கு முன்னாலே நம்ம நிற்கிறோம். மன்னிப்பு தருகின்ற தெய்வத்துக்கு முன்னாலே நம்ம நிற்கிறோம். அவர் யாரையும் முகம் பார்த்து மன்னிப்பதில்லை, மொழி பார்த்து மன்னிப்பதில்லை, குலம் பார்த்து மன்னிப்பதில்லை, எந்த நாட்டை சேர்ந்தவன் அவர் பார்ப்பதில்லை. விசுவசிக்கிறவன் அவரிடத்திலிருந்து விலகி சென்று ஏதோ சிறிய காலம் அகன்று நின்று பாவ சுவடுகள் வழியாக, பாவ வழிகளாக அதை தேர்ந்தெடுத்து அது வழியாக போனது காரணத்தினாலேயே வழித்தவறிய ஆடு போலவே இருந்த நான் இன்று அந்த இடையனையை தேடி, அந்த மேய்ப்பனை தேடி அவர் முன்னிலையிலே வந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லக்கூடிய விதத்திலே கரங்களை உயர்த்தி பிடிப்போம், சொல்லுவோம். ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும், என்னையும் உம்முடைய ராஜ்யத்திலேயே ஒரு உறுப்பினராக சேர்த்து கொள்ளும். நான் உம் முன்னிலையிலே வந்து கண்ணீர் விட்டு உள்ளம் திறந்து கெஞ்சுகிறேன், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.